ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையிலிருந்து 13 வயது சிறுமி கர்ப்பமாக இருப்பதாக சங்கர் நகர் போலீசுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். மருத்துவமனைக்கு சென்ற போலீசார் அந்த சிறுமியிடம் விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. பல்லாவரம் அடுத்த பொழிச்சலூரில் பெற்றோருடன் வசிக்கும் அந்த சிறுமி பல்லாவரம் அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறார். இவரது வீட்டிற்கு அதே பகுதியைச் சேர்ந்த சிறுவன் ஒருவன் தண்ணீர் கேன் போட சென்று வந்துள்ளார். அப்போது சிறுமியுடன் நட்பு ஏற்பட்டுள்ளது. சில நாட்களில் சிறுமியை காதலிப்பதாக கூறியுள்ளான். அவனை நம்பி சிறுமியும் பழகியுள்ளார். விஷயம் சிறுமியின் தாய்க்கு தெரிந்தும் கண்டும் காணாமல் இருந்துள்ளார். இதனால் சிறுமியின் தாய் உதவியுடன் வீட்டில் தனியாக இருந்தபோது ஆசை வார்த்தை கூறி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். அதோடு தனது நண்பர்கள் சிலரையும் சிறுமியிடம் அறிமுகம் செய்து வைத்து அவர்களும் சிறுமியை பலாத்காரம் செய்த அதிர்ச்சி உண்மை தெரிய வந்தது. இதையடுத்து சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட 7 சிறுவர்கள் கிழக்கு தாம்பரத்தைச் சேர்ந்த 19 வயது நந்தகுமார், 18 வயது சஞ்சய், முடிச்சூரைச் சேர்ந்த 22 வயது சூர்யா, ஈசா பல்லாவரத்தைச் சேர்ந்த 22 வயது நிக்சன், 39 வயதான சிறுமியின் தாய் என மொத்தம் 13 பேரை கைது செய்தனர். அனைவர் மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் தாம்பரம் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சென்னை புழல் சிறையில் அடைத்தனர். சிறுவர்களை செங்கல்பட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். பாதிக்கப்பட்ட சிறுமி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சிறுமியை கூட்டு பலாத்காரம் செய்து கர்ப்பமாக்கிய சம்பவம் பல்லாவரம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.